புதுவை அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு இளநிலை மேல்நிலை எழுத்தர்கள் 300 பேரை மே மாதத்தில் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை அரசு புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. சாலை உள்ளிட்ட உள்கட்டமைப்புகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் ரூபாய் 13,500 கோடி நிதிநிலை அறிக்கையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தின் போது மக்களுக்கான புதிய திட்டங்களை அறிவித்துள்ளோம். அதற்கான நிதி குறித்து அதிகாரிகள் கேள்வி எழுப்பினாலும் சாமர்த்தியமாக செயல்படுத்தி வருகின்றோம். மக்களுக்கு புதிய வரி ஏதும் விதிக்காமலேயே திட்டங்களை செயல்படுத்துகிறோம். ஆனால் எதிர்கட்சியினர், குறிப்பாக முன்னாள் முதல்வர், திட்டங்கள் அறிவிக்கப்படுகிறது, செயல்படுத்தப்படவில்லை என கூறுகிறார். அவர் பொறாமையால் கூறுகிறார். கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் தற்போதைய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அமைச்சராக இருந்தார். அவரால் நலத்திட்டங்களுக்கு போதிய நிதியை பெற முடியவில்லை. அரசு துறைகளில் காலி பணியிடங்களை நிரப்ப முடியவில்லை. ஆனால் தற்போது காவல், கல்வித்துறை உள்ளிட்டவற்றில் 5,000 பேர் வரை பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ஆகவே தற்போது அரசு அறிவித்த திட்டங்கள் ஏதேனும் ஒன்றை செயல்படுத்தாமல் உள்ளது என சொல்ல முடியுமா? முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நிறைய பேசுவார். ஆனால் அவரது ஆட்சி காலத்தில் என்ன செய்தார் என்றால் ஒன்றும் இல்லை என்பதே பதிலாக இருக்கிறது. செயற்பொறியாளர், உதவி பொறியாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. தொழிற்பயிற்சி மையங்களில் படித்தவர்களுக்கு அரசு பணி வாய்ப்பு கிடைக்க உள்ளது. மே மாதத்தில் 300 கீழ்நிலை மேல்நிலை எழுத்தர்கள் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் ஓரிரு நாட்களில் வழங்கப்பட உள்ளது. மத்திய அரசு மாநில அரசுக்கு நிதி வழங்கி உதவி வருகிறது என்றார். விழாவில் ரூபாய் 5.73 கோடியில் 8,123 மாணவர்களுக்கு மிதிவண்டிகளும், ரூபாய் 4.12 கோடியில் 1,22,236 பேருக்கு போர்வை மற்றும் காலணிகளும் வழங்கப்பட்டன. இதில் பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், ரமேஷ், சமூக நலத்துறை செயலர் சுந்தரேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை பாஜக பிரமுகர் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான கருணா உள்ளிட்ட 3 பேர் சிறையில் அடைக்கப்பட்டனர். புதுச்சேரி சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த காசிலிங்கம் மகன் உமாசங்கர், வயது 38. பாஜக பிரமுகரான இவரை கடந்த 26ஆம் தேதி இரவு கருவடிக்குப்பத்தில் 5 பைக்குகளில் வந்த 9 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தியது. சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியைச் சேர்ந்த ரவுடியான கருணா தனது கூட்டாளிகள் 11 பேருடன் திட்டம் தீட்டி உமாசங்கரை கொலை செய்தது தெரிய வந்தது. இதையடுத்து கருணாவின் கூட்டாளிகள் ஏழுமலை மகன் செல்வகணபதி, வயது 25, சண்முகம் மகன் பாலாஜி, வயது 26 உள்ளிட்ட 8 பேரை தனிப்படை போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து முக்கிய குற்றவாளியான ரவுடி கருணா உள்ளிட்ட 4 பேர் கடலூரில் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து தனிப்படை போலீசார் நேற்று முன்தினம் இரவு கடலூர் சென்று 41 வயதாகும் கருணா, அவரது கூட்டாளிகள் 24 வயதாகும் சஞ்சய், 25 வயதாகும் அகிலன் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். கைது செய்யப்பட்ட 3 பேரையும் போலீசார் நேற்று நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். தலைமறைவாக உள்ள சூர்யாவை தீவிரமாக தேடி வருகின்றனர். கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேம்படுத்தப்பட்ட இருதய மற்றும் தீவிர சிகிச்சை ஆம்புலன்ஸ் வசதியை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நவீன 128 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் கருவி மற்றும் மேம்படுத்தப்பட்ட இருதய மற்றும் தீவிர சிகிச்சை ஆம்புலன்ஸ் சேவை துவக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கி ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் நிறுவன நிதியுதவியுடன் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான 128 ஸ்லைஸ் சிடி ஸ்கேன் கருவி ஆம்புலன்ஸ் சேவையை துவக்கி வைத்தார். மருத்துவமனையில் புதிதாக அமைக்கப்பட்டு வரும் அறுவை சிகிச்சை கூடங்களை பார்வையிட்டார். சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ், சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்தகுமார் ராய், சுகாதாரத்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன், நிறுவன மேலாண்மை இயக்குனர் ராமசாமி நாராயணன், பொது மேலாளர் ஜெயஸ்ரீ பாலகிருஷ்ணன், உதவி பொது மேலாளர் ஸ்னேகா நாயர் வாழ்த்தி பேசினர். உயர்தர ரெவல்யூஷன் மேக்சிமா சிடி ஸ்கேன் கருவி துல்லியமான நோயறிதலை வழங்கும் திறனுடன் தீவிர நோய்களை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து சிகிச்சை அளிப்பதில் பெரிதும் உதவும். முழுமையாக அவசர தேவைகளுக்கு ஏற்ப உபகரணங்களுடன் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ள புதிய ஆம்புலன்ஸ்கள் அவசர மருத்துவ சேவைகளை வலுப்படுத்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை இயக்குனர் உதயசங்கர் நன்றி கூறினார். அரசு மருத்துவக் கல்லூரி டீன் ராமச்சந்திர விபட், மருத்துவ கண்காணிப்பாளர் ஜோசப் ராஜேஷ், கதிர்வீச்சியல் துறை தலைவர் ஸ்ரீனிவாசன், மருத்துவர்கள் நாராயணசாமி, சுரேந்தர் உட்பட பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி நேரு வீதியில் அட்சய திருதியை முன்னிட்டு புதிதாக துவங்க காத்திருந்த ஸ்ரீ குமரன் தங்க மாளிகையை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி நேரு வீதியில் புதிதாக ஸ்ரீ குமரன் தங்க மாளிகையின் 51வது கிளையும்
புதுச்சேரியில் 2வது கிளையும் அட்சய திருதியை முன்னிட்டு திறப்பு விழா கண்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையை திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார். மேலும் இந்த விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் தொழிலதிபர்கள், அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். திறப்பு விழா சலுகையாக தங்கம் பவுனுக்கு 2500 ரூபாய் தள்ளுபடி இன்று முதல் 4 நாட்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான பொதுமக்கள், வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டு தங்கம், வைரம், வெள்ளி, பிளாட்டினம் நகைகளை வாங்கி சென்றனர். முன்னதாக ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையின் உரிமையாளர்கள், முதல்வர் உள்ளிட்ட சிறப்பு அழைப்பாளர்களை பொன்னாடை போட்டி நினைவு பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். சரியான விலைங்கிறது தான் எங்களுடைய பாலிசி. அதே மாதிரி ஓப்பனிங்காக மட்டும் இந்த வாழ்வில் ஒரு முறை மட்டுமே தரக்கூடிய ஆஃபர். மக்கள் எல்லாரும் கண்டிப்பா வந்து பயன்பட்டுக் கொள்ளணுங்கிறத நம்ம தெரிவிச்சுக்கிறோம். உழந்தை ஏரியில் தண்ணீர் குடிக்க சென்ற கன்றுக்குட்டி ஒன்று சேற்றில் சிக்கிக் கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்த வீடியோ வைரலாகி வருகிறது. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் நீர்நிலைகள் வறண்டு வருகின்றன. இந்நிலையில் உழந்தை ஏரியில் தண்ணீர் குடிக்க சென்ற கன்றுக்குட்டி ஒன்று நேற்று சேற்றில் சிக்கிக் கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தது. அப்போது சென்ற 2 இளைஞர்கள் பிராணிகள் நல ஆர்வலர் அசோக் ராஜுக்கு தகவல் தெரிவித்து அவரது உதவியுடன் 1 மணி நேர போராட்டத்திற்கு பின்பு கன்றுக்குட்டியை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். பின் கன்றுக்குட்டி மேய்ந்த மாட்டு மந்தையை நோக்கி ஓடியது. இந்த வீடியோ வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அட்சய திருதியை முன்னிட்டு இன்று குழந்தை திருமணம் நடைபெறுவது தெரிய வந்தால் 1098 என்ற குழந்தைகள் உதவி எண்ணிக்கை தெரிவிக்குமாறு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், குழந்தை திருமணம் நடத்துவது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றமாகும். அட்சய திருதியை போன்ற விழா காலங்களில் அதிக எண்ணிக்கையில் குழந்தை திருமணம் நடப்பது தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையத்தின் கவனத்திற்கு வருவதால் தேசிய குழந்தைகள் உரிமைகள் பாதுகாப்பு ஆணையம் குழந்தை திருமணம் நடப்பதை தடுக்குமாறு அறிவுறுத்துகிறது. 18 வயதிற்கு மேற்பட்ட ஆணாக இருந்து குழந்தை திருமணத்தை ஒப்பந்தம் செய்வது, எந்த ஒரு குழந்தை திருமணத்தையும் நடத்துபவர், இயக்குபவர் அல்லது தூண்டுபவர், பெற்றோர் அல்லது பாதுகாவலர் அல்லது சட்டப்பூர்வமான அல்லது சட்டவிரோதமான வேறு எந்த நபரும் திருமணத்தை ஊக்குவிக்கும் எந்த ஒரு செயலையும் செய்பவர் அல்லது அதை நடத்த அனுமதிப்பவர் அல்லது குழந்தை திருமணத்தில் கலந்து கொள்வது அல்லது பங்கேற்பது உட்பட அதை நடத்துவதை தடுக்க தவறினால் குழந்தை திருமண தடுப்பு சட்டம் 2006 பிரிவு 9, 10, 11 கீழ் 2 ஆண்டுகள் வரை கடுமையான சிறை தண்டனை விதிக்கப்படும். மேலும் 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். ஆகையால் இன்று 30ஆம் தேதி அட்சய திருதியை முன்னிட்டு குழந்தை திருமணம் நடைபெறுவது தெரிய வந்தால் 1098 என்ற குழந்தைகள் உதவி எண்ணிற்கு தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என்று அவர் கூறியுள்ளார். சுகாதார உதவியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்கள் பங்கு பெற்ற மலேரியா விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. தற்போது புதுவையானது உலக சுகாதார நிறுவனத்தின் அறிவுறுத்தலின்படி இந்திய அரசின் இலக்கின்படி மலேரியா இல்லாத புதுவை என்ற இலக்கை எட்டும் நிலையில் உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 25ஆம் நாள் உலக மலேரியா ஒழிப்பு தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் உலக நாடுகள் ஒரு கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு மலேரியா ஒழிப்பு நடவடிக்கைகளில் முழு வீச்சில் செயல்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் இந்த 2025ஆம் ஆண்டு மலேரியா எண்ட்ஸ் வித் ரீஇன்வெஸ்ட், ரீஇமேஜின், ரீஇக்னிட்டட் நம்மளோடு முடியட்டும், அதற்கு மீண்டும் முதலீடு, புதிய உத்திகளை கண்டறிதல், புதிய அர்ப்பணிப்பு மற்றும் செயல்களை தூண்டுதல் என்ற அடிப்படையில் விழிப்புணர்வு இருசக்கர வாகன ஊர்வலம் நடத்தப்பட்டது. மேலும் இந்த வேளையில் பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் மேல்நிலை தொட்டிகள், கீழ்நிலை தொட்டிகள் மற்றும் கிணறு இருந்தால் அவைகளை கொசு, புகாவண்ணம், மூடிகள் மற்றும் வலையிட்டு பாதுகாக்கவும், இது மலேரியா பரப்பும் கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த ஏதுவாகும் எனவும், மலேரியா நோயிலிருந்து நாம் அனைவரும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் பொதுநலன் கருதி நலவழித்துறை இயக்குனர் ரவிச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நிலையில் இன்று சுகாதாரத்துறை அலுவலகத்தில் சுகாதார உதவியாளர்கள், சுகாதார ஆய்வாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப உதவியாளர்கள் பங்கு பெறும் மலேரியா விழிப்புணர்வு இருசக்கர வாகன பேரணியை சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பேரணி துவக்க விழாவில் NHM இயக்குனர் டாக்டர் கோவிந்தராஜ், துணை இயக்குனர் பொது சுகாதாரம் டாக்டர் அனந்தலட்சுமி, IEC துணை இயக்குனர் டாக்டர் ரகுநாத் மற்றும் மலேரியா திட்ட உதவி இயக்குனர் டாக்டர் வசந்தகுமாரி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அட்சய திருதியை முன்னிட்டு பாண்டி நேரு வீதியில் உள்ள ராம் தங்க நகை மாளிகையில் ஏராளமான வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான நகைகளை வாங்கி சென்றனர். அட்சய திருதியை அன்று தங்கம் வாங்குவது மங்களகரமானதாக கருதப்படுவதால் மக்கள் அதிகாலையிலேயே நகை கடைகளுக்கு சென்று தங்க நகைகள் வாங்குவதிலும், தங்க காசுகள், டாலர்கள் போன்றவைகளை முன்பதிவு செய்தவர்கள் வாங்கி செல்வதிலும் அதிக ஆர்வம் காட்டினர். அட்சய திருதியை அன்று நகைகள் வாங்குவதால் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை.
மேலும் இந்நாளில் தங்கம் வாங்குவது மங்களகரமானதாகவும் நல்ல அதிர்ஷ்டம் தரும் ஒரு நிகழ்வாகவும் பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் புதுச்சேரி நேரு வீதி, ராம் தங்க நகை மாளிகை உட்பட பல நகை கடைகளில் அதிகாலை முதலே கூட்டம் அதிகமாக இருந்தது. குறிப்பாக தங்க காசுகள், டாலர்கள், வைரம், வெள்ளி, பிளாட்டினம் போன்ற நகைகளை வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் வாங்கி சென்றனர். உப்பளம் பகுதியில் உள்ள 5 மசூதிகளில் பணிபுரிந்து வரும் இஸ்லாமியர்களுக்கு நிதி உதவியாக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி காசோலைகளில் வழங்கினார். புதுச்சேரி உப்பளம் தொகுதி திமுக தொகுதி அலுவலகத்தில் ஒவ்வொரு இமாமுக்கும் ரூபாய் 10,000 மதிப்பிலான காசோலைகளும், ஒவ்வொரு மூசினுக்கும் ரூபாய் 5,000 மதிப்பிலான காசோலைகளும் மொத்தமாக 10 பயனாளிகளுக்கு வழங்கி பேசிய உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, மத நல்லிணக்கத்துடன் இன்று போல் ஒற்றுமையாக இருப்போம், சமூக ஒற்றுமையும் சகோதரத்துடன் வாழ்வோம் என்று வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதில் பயன்பெற்ற பள்ளி வாசல்கள், நிர்வாக குழு, குப்தா பள்ளி, டிஜாமியா மஸ்ஜித், முகமதியா மசூதி, முவஹாதியா மசூதி, அகமதியா பள்ளி, மீரா பள்ளி மசூதி ஆகும். இந்நிகழ்வின் போது தொகுதி துணை செயலாளர் நிசார், கிளை செயலாளர்கள் அன்வர், பாபு, ரகுமான், ராஜேஷ் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கோரிமேடு பிரியதர்ஷினி நகரில் 6,24,00,000 ரூபாய் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டம் சார்பில் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட கோரிமேடு பிரியதர்ஷினி நகரில் 10 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் மேம்படுத்தப்பட்ட குடிநீர் வழங்கல் திட்டம் 6,24,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. இதில் நீர் உந்து குழாய்கள், நீர் விநியோக குழாய்கள், மோட்டார் பம்பு செட்டு ஆகியவை அமைக்கப்பட்டுள்ளன. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நீர்த்தேக்க தொட்டியை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார். விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான ஏகேடி ஆறுமுகம், பொதுப்பணித்துறை செயலாளர் முத்தம்மா, பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் ஸ்ரீதரன், இளநிலை பொறியாளர் லோகநாதன் மற்றும் அரசு அதிகாரிகள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதன் மூலம் இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மூலம் பிரியதர்ஷினி நகர், ராம்ராஜ் நகர், குரு நகர், ராஜா அண்ணாமலை நகர், சிவாஜி நகர், இந்திரா நகர், IAS குடியிருப்பு, செண்பகா நகர், இஸ்ரேல் நகர், அரசு விருந்தினர் விடுதி, காவலர் குடியிருப்பு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 6,500 பொதுமக்கள் பயன்பெற உள்ளனர். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலைய திறப்பு விழாவிற்கு தயார்படுத்தப்பட்டுள்ள நிலையில் திடீரென திறப்பு விழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி மறைமலையடிகள் சாலையில் கடந்த 1990 கட்டப்பட்ட பேருந்து நிலையம் மக்கள் தொகைக்கு ஏற்ப ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ரூபாய் 34 கோடி செலவில் 4.41 ஏக்கர் பரப்பளவில் வணிக வளாகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் கட்டுமான பணி கடந்த 2023 ஆண்டு ஜூன் மாதம் துவங்கியது. இப்பணி தடையின்றி விரைந்து முடிப்பதற்காக பேருந்து நிலையம் தற்காலிகமாக கடந்த ஜூன் மாதம் AFT மைதானத்திற்கு மாற்றப்பட்டது. இந்நிலையில் தற்காலிக பேருந்து நிலையத்தில் போதிய அடிப்படை வசதி இல்லாததாலும், பேருந்து நிலையம் குண்டும் குழியுமாக உள்ளதாலும், மழை பெய்தால் சேரும் சகதியுமாகவும், வெயில் காய்ந்தால் புழுதி புயலாலும் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். கட்டுமான பணி கடந்த டிசம்பர் மாதம் முடிவடைந்ததால் ஜனவரி மாதம் பேருந்து நிலையம் திறக்கப்படும் என கூறப்பட்டது. ஆனால் என்ன காரணத்தினாலோ ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு காரணங்களுடன் தள்ளிக்கொண்டே போனது. இதனால் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு கடந்த 21ஆம் தேதி இது குறித்து சட்டசபையில் முதல்வரை சந்தித்து முறையிட்டார். அப்போது முதல்வர் ரங்கசாமி பேருந்து நிலையத்தை வரும் 30ஆம் தேதி இன்று திறந்திடலாம் என்று கூறினார். அதனைத் தொடர்ந்து முதல்வரும் பேருந்து நிலையத்தை பார்வையிட்டதை தொடர்ந்து திறப்பு விழாவிற்கான இறுதிக்கட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. பேருந்து நிலைய திறப்பு விழா தொடர்பாக கடந்த 25ஆம் தேதி உள்ளாட்சித்துறை சார்பில் கவர்னருக்கு கோப்பு அனுப்பப்பட்டது. நேற்று முன்தினம் இயக்குநர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. நேற்று திறப்பு விழாவிற்காக பேருந்து நிலையத்தில் பந்தல் அமைத்து வாழை மரங்கள் கட்டி ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இரவு 7:30 மணி அளவில் பேருந்து நிலைய திறப்பு விழா கோப்பிற்கு கவர்னர் ஒப்புதல் அளிக்காமல் திருப்பி அனுப்பினார். அதனால் மக்கள் மிக ஆவலுடன் எதிர்பார்த்த பேருந்து நிலையம் திறப்பு விழா மீண்டும் தள்ளி போனது. ஆட்சியாளர்களுக்கும் கவர்னருக்கும் இடையே போட்டா போட்டியால் மக்கள் வரிப்பணத்தில் கட்டப்பட்ட பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் வீணாகி வருவதோடு குண்டும் குழியுமான தற்காலிக பேருந்து நிலையத்தில் மக்கள் படும் பாடுதான் மிக வேதனையாக உள்ளது. முதல்வருக்கும் கவர்னருக்கும் இடையே நீர்பூத்த நெருப்பாக இருந்த கருத்து வேறுபாடு பேருந்து நிலையம் திறப்பு விழா ஒத்திவைப்பு மூலம் வெட்ட வெளிச்சமாகி உள்ளது. புதுவையில் மிக மோசமான குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது என்கவுண்டர் மாதிரியான அதிரடியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் வலியுறுத்தியுள்ளார்.
புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் கொலை வழக்கை சிபிசிஐடி பிரிவுக்கு மாற்ற வலியுறுத்தியிருந்தேன். ஆனால் தற்போது புதுச்சேரியில் சில காலமாக ஆளுநர் மாளிகை, முதலமைச்சர் ரங்கசாமி வீடுகளுக்கு தொடர்ந்து வெடிகுண்டு மிரட்டல் வருகிறது. சட்டம் ஒழுங்கு சரியான முறையில் இல்லை. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்து முறையிட உள்ளேன். புதுச்சேரியில் மிக மோசமான குற்ற செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் மீது என்கவுண்டர் மாதிரியான அதிரடியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் தெரிவித்தார். வீடு இல்லா விலங்குகளுக்கு உணவு அளிப்பவரை தாக்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரால் V4Vயின் பிற உயிர்களுக்கான தண்ணீர் தொட்டி வைக்கப்பட்டது. அப்போது வீடு இல்லா நாய்களுக்கு உணவு அளிப்பவர்கள் தொடர்ந்து தாக்கப்படும் அவலம் ஏற்படுவதும், அது சம்பந்தமாக காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தால் தாக்கியவர்களுக்கு ஆதரவாக உணவு அளிப்பவர்களுக்கு எதிராகவே நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் நேற்று மாவட்ட ஆட்சியர் கோத்துங்கனை சந்தித்து விலங்குகள் நல ஆர்வலர் அசோக்ராஜ் தலைமையில் புகார் மனு அளிக்கப்பட்டது. மனுவை பெற்றுக் கொண்ட ஆட்சியர் விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். உழைக்கும் தோழர்கள் ஒன்று கூடி புதுவையில் மூடப்பட்ட பஞ்சாலைகளை திறக்க இந்த மே தினத்தில் சபதம் ஏற்போம் என மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் மே தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் RL வெங்கட்ராமன் வெளியிட்டுள்ள மே தின வாழ்த்து செய்தியில், உலகத்தில் உழைக்கும் தொழிலாளர்கள் வர்க்கம் என்று ஒன்றும் இல்லை என்றால் உலகமே இல்லை என கூறலாம். உலகத்தில் பல முதலாளிகளை உருவாக்கியது இந்த உழைக்கும் தொழிலாளர்கள் வர்க்கம்தான் என்பதை யாராலும் மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. அப்படிப்பட்ட நிலையில் தொழிலாளர்களை நசுக்கி பிழிந்து நேரம் காலம் பார்க்காமல் வேலை வாங்கும் நிறுவனங்கள் உலகத்தில் புற்றீசல் போல் உருவானது. இதை எதிர்த்து அமெரிக்கா உட்பட பல நாடுகளிலும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக பல அரசியல் தலைவர்கள் போராட்டத்தில் இறங்கினர். தொழிலாளர்களின் நலன் கருதி 8 மணி நேர வேலை வாய்ப்பை ஏற்படுத்தினர். அந்த தொழிலாளர்களின் உன்னத உழைப்பை கொண்டாடும் விதமாக மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த விஷயத்தில் முக்கிய பங்காற்றியவர், தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை வாய்ப்பு கிடைக்க போராடியவர், புதுவையில் மக்கள் தலைவர் என்று அன்பாக அழைக்கப்பட்ட தொழிலாளர்களின் தோழர் சுப்பையாவை என்றும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட உன்னத உண்மையான உழைப்பை கொடுத்த தொழிலாளர்களை வஞ்சித்து சுரண்டி பிழைக்கும் அரசாக புதுச்சேரி அரசு விளங்குகிறது. புதுவையில் நல்ல நிலையில் செயல்பட்டுக் கொண்டிருந்த பஞ்சாலைகளை ஆட்சியாளர்களின் சுயநலத்திற்காக மூடிவிட்டு தொழிலாளர்களின் வயிற்றில் அடித்து விட்டார்கள். கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது மோடி புதுச்சேரியில் உள்ள மூடப்பட்ட பஞ்சாலைகளை திறந்து வியாபாரத்தை பெருக்கி புதுச்சேரியை பெஸ்ட் புதுச்சேரியாய் ஆக்குவோம் என்று கூறினார். முதல்வர் ரங்கசாமியும் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காகத்தான் பிஜேபியுடன் கூட்டணி வைத்திருப்பதாக கூறினார். ஆனால் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பாக மூடப்பட்ட பஞ்சாலைகளை திறக்க வாய்ப்பே இல்லை என்று கூறிவிட்டார். ஆகவே இப்படிப்பட்ட முதல்வர் ரங்கசாமியின் தொழிலாளர்களின் விரோத ஆட்சி உழைக்கும் தோழர்கள் அனைவரும் ஒன்று கூடி அகற்ற தொழிலாளர்கள் தினமான மே தினத்தில் சபதம் ஏற்போம் என அவர் தெரிவித்துள்ளார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் புதுவையைச் சேர்ந்த சலவை தொழிலாளர்களுக்கு நடமாடும் தள்ளுவண்டி மற்றும் அயன் பாக்ஸை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி வழங்கினார். புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை சார்பில் புதுவையைச் சேர்ந்த சலவை தொழிலாளர்களுக்கு நடமாடும் தள்ளுவண்டி மற்றும் அயன் பாக்ஸ் வழங்கும் விழா இன்று ECRல் அமைந்துள்ள புதுவை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவருமான செல்வகணபதி MP, துறை இயக்குனர் ராகினி முன்னிலையில் புதுவையைச் சேர்ந்த 16 சலவை தொழிலாளர்களுக்கு நடமாடும் தள்ளுவண்டி மற்றும் அயன் பாக்ஸ் வழங்கினார். இவ்விழாவில் புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை அதிகாரிகள், சலவையாளர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் பாக்கையன்தோப்பு பகுதியில் 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூலகம் அமைப்பதற்கான பூமி பூஜை மாநிலங்களவை உறுப்பினர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் வீராமட்டணம் சாலை காக்கையன்தோப்பு பகுதியில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்த 97,53,730 ரூபாய் மதிப்பீட்டில் அரசு நூலகம் கட்டுவதற்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இதில் பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். வீராமட்டினம் MS சுப்புலட்சுமி நகரில் சாலை அமைக்கும் பணி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் வீராமட்டினம் MS சுப்புலட்சுமி நகரில் 4,81,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பூமி பூஜை செய்து பணிகள் துவங்கப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் உடனிருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.